பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். புதிய வருடத்திலும் தேவன் தானே நம்மை தொடர்ந்து நடத்த அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். இன்று தியானத்திற்கு என்று நாம் திருப்பிக் கொள்வோம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 17:15. மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டான். யெகோவா நிசி என்று நம்ம பெயரை அடிக்கடி நம்ம கேட்டிருக்கலாம். யெகோவா நிசி என்று சொன்னால் ஜெயம் தரும் கர்த்தர் என்றால் ஜெயக்கொடி என்று நம்ம சொல்லலாம். தேவன் நமக்கு ஜெயம் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஜெயம் தரும் கர்த்தர் என்று நம்ம எடுத்துக்கொள்ளலாம். யாருக்கு ஜெயம் கொடுத்தார்? மோசேக்கும் இஸ்ரவேல் ஜனத்திற்கும், யோசுவா, ஆரோன், ஊர் என்றதான ஜனத்திற்கும் அவர் என்ன செஞ்சார் என்றால் ஒரு பெரிய ஜெயத்தை என்ன செஞ்சார்? கொடுத்தார். யாருக்கு விரோதமாய் கொடுத்தார்? யாருக்கு எதிர்த்து கொடுத்தார்? அமலேக்கியர்களை எடுத்து என்ன செஞ்சார்? கொடுத்தார். அப்போ ஜெயம் தர கர்த்தர் என்று நம்ம தெரிந்து கொள்ளலாம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15:57 சொல்லுகிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லப்பட்டது. அப்ப நமக்கு ஜெயம் உண்டு என்று சொன்னால் கிறிஸ்து இயேசுவினாலே நமக்கு ஜெயம் உண்டு. ஏசாயா 59:19 சொல்லுகிறது, வெள்ளம் போல சத்ரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக என்ன செய்கிறார்? கொடியேற்றுகிறார். அப்போ கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஆவியாகிய தேவன் நமக்கு ஜெயம் என்ன செய்கிறார்? தருகிறவராக இருக்கிறார். ஆகையால் தானே யெகோவா நிசி என்று நாமும் என்ன செய்கிறோம்? சொல்லுகிறோம். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளையே, யெகோவா நிசி என்று அவங்க சொல்லும் பொழுது சில சம்பவங்கள் நடக்கிறது. அதுல தேவன் நமக்கு என்ன வைத்திருக்கிறார் என்பதை நம்ம பார்க்கலாம். அநேகருக்கு தெரிந்த சம்பவம் தான். இஸ்ரவேல் ஜனங்கள் கானானை நோக்கி எகிப்திலிருந்து அவர்கள் கடந்து போகும் பொழுது அவர்கள் பார்த்தீங்கன்னா செங்கடலை கடந்து அவர்கள் கடந்து போகிறார்கள். மீண்டும் அதை அவங்க போகும் பொழுதெல்லாம் அங்கே அமலேக்கியர்கள் என்ன செய்கிறார்கள்? வருகிறார்கள் என்று பார்க்கலாம். அமலேக்கியர்கள் இவர்களை தேடி வருகிறார்கள் என்றும் இவர்கள் ஜெயம் எடுக்கிறார்கள். இப்போ வரும் பொழுது சில காரியங்களை அவன் சொல்லுகிறான். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 17:8 சொல்கிறது, அமலேக்கியர் வந்து ரெவிதேமில் இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ணினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. யார் இந்த அமலேக்கியர்கள் என்று சொன்னால் யாக்கோபனுடைய சகோதரனாக இருக்கிறதான ஏசாவுடைய வம்சத்தில் வந்தவர்கள். ஆதியாகமம் 36:12 சொன்னீங்க எடுத்தீங்கன்னா அங்கே என்ன செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இவர்கள் வழியாய் வந்தவர்கள். உபாகமத்தின் புஸ்தகம் 25:17-18-19 கூட அவங்களை குறித்து என்ன செய்யப்பட்டிருக்கு? சொல்லப்பட்டிருக்கு. இவர்கள் யார்? அமலேக்கியர்கள் என்றால் யார் என்று சொன்னால் தேவன் மேல் ஒரு பயம் இல்லாதவர்கள். there is no fear of God என்று நம்ம என்ன செய்யலாம்? எடுத்துக்கொள்ளலாம். சிலர் தேவனுக்கு பயம் இல்லாமல் எப்படி என்ன செய்கிறார்கள்? வாழுகிறார்கள். ஆனால் நீங்கள் நானும் தேவனுக்கு பயந்து வாழ்கிறவர்களா என்ன செய்யப்படுகிறோம்? காணப்படுகிறோம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ரோமரின் புஸ்தகம் 3:18 கூட அவங்களை குறித்து என்ன செய்யப்பட்டிருக்கு? அவர்கள் என்ன குறித்து சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதத்தின் புஸ்தகம் 34:11 வாசிக்கும் பொழுது, பிள்ளைகளே வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறான்? 14ஆம் வசனம் சொல்லுகிறது, தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடு, அதை தொடர்ந்து கொள்ளு என்று என்ன செய்யப்பட்டிருக்கு? சொல்லப்பட்டிருக்கு. அதை தொடர்ந்து கொள்ளு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஏன் அதை தொடர்ந்து கொள்ளும்படியாக அவர் விரும்புகிறார் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா, சமாதானம்ங்கிறது ஒரு ரொம்ப ஒரு விலையேறப்பட்ட ஒரு பொக்கிஷமான ஒரு காரியமா இருக்கிறது. தேவன் அதை நமக்கு தந்திருக்கிறார். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். அந்த சமாதானத்தை அதை தேடி அதை தொடர்ந்து கொள் என்று சொல்லும் பொழுது, எப்பொழுது? தேவனுக்கு பயப்படும் பொழுது. ஆனா அமலேக்கியர்கள் என்று சொன்னால் பயப்படாதவர்கள், தேவனுடைய பயம் இல்லாதவர்கள். அப்போ தேவனுக்கேற்ற பயம் நம்மளிடத்துல இல்லை என்று சொன்னால் நாமும் அமலேக்கியர்களாக இருக்கிறோமே. இல்லைன்றால் அமலேக்கியன் என்கிற என்னதான ஒரு சத்ருவு நம்மை சூழ்ந்து கொள்கிறான் என்று நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அப்ப இதை நான் முறியடிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுறதான பயம் எனக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்றும் அதே நாடு வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 1:7 சொல்கிறது, கர்த்தருக்கு பயப்படுதலின் ஞானத்தின் ஆரம்பம், மூடர் ஞானத்தை போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்ப கர்த்தர் கொடுக்கிறதான கர்த்தர் மேல இருக்கிறதான பயமும் கர்த்தர் சொல்கிறதான போதனம் கற்பனைகளையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறவர்கள் மூடர் என்று சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் நானும் தேவன் நம்ம ஞானமான பிள்ளைகளா இருக்க என்று விரும்புகிறார். இன்னும் சொல்லப்போனா அமலேக்கியர்களை கூட நாம் இருக்கக்கூடாது. எந்த அமலேக்கியனும் நம்முடைய கூடாரத்துல நம்முடைய வாழ்க்கையில அவன் இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு பயந்து இருக்கிறதான ஒரு மனுஷனாய் நீங்கள் நானும் இருக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களும் அமலேக்கியர்களுக்கும் வேறுபாடு இருந்தது. அவர்கள் பார்த்தீங்கன்னா ஈசாக்கிலிருந்து வந்தவர்கள் தான், உண்மைதான். ஆனால் ஏசாவின் புத்திரர்களாக இருக்கிறார்கள், தேவனுக்கு பயமில்லாதவர்களாக இருக்கிறார்கள். நாம் அப்படி அல்ல. யாக்கோபின் சந்ததிகளாய்
அதுல வந்ததான கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கிறபடியினாலே, நாம் கிறிஸ்துவுக்கு சொந்தமா இருக்கிறபடியினாலே கர்த்தருக்கு பயந்தவர்களா என்ன செய்ய வருகிறோம், காணப்படுகிறோம். முதல் காரியம், அமலேக்கியர்களை குறித்து நமக்கு கொஞ்சம் கவனம் இருக்க வேண்டும். நமக்குள்ளாக கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை என்று சொன்னால், கர்த்தர் பார்க்கிறார், கவனிக்கிறார் என்ற பயம் இல்லை என்று சொன்னால், நாம் இஸ்ரவேல் புத்திரர் அல்ல, அமலேக்கியர்களாக இருக்கிறோம், ஈசாவின் புத்திரர்களாக இருக்கிறோம், அவர்கள் வழியில் வந்தவர்களாக இருக்கிறோம். அப்ப நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது இருக்கு கர்த்தருக்கு பயப்படுறதான விஷயத்துல. அப்படிப்பட்டவர்களுக்கு தான் யெகோவா நிசியாக இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனத்துக்கு தான் யெகோவா நிசி, ஏசாவின் புத்திரர்களுக்கு அல்ல, அமலேக்கியர்களுக்கு அல்ல. அப்போ நாம் யாக்கோபின் சந்ததிகளா இருக்கிறோமா, கிறிஸ்துவின் சந்ததிகளா இருக்கிறோமா? கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நம்மை ஜெயம் கொடுக்கிற தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அந்த தேவன், ஆவியாகிய தேவன் நமக்கு ஜெயம் தருகிறவரா இருக்கிறாரா? அப்படின்னா நான் பயந்தாலும் எனக்கு ஜெயம் தருகிறார். யார் கர்த்தருக்கு பயப்படுறார்களோ அவர்களுக்கு யெகோவா நிசியாக இந்த வருஷம் கர்த்தர் நமக்கு வெளிப்பட வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அடுத்த ஒரு காரியத்தை கூட நம்ம வாசிக்கலாம். அதை யாத்திராகமத்தின் புத்தகம் 17வது அதிகாரம் 9வது வசனத்தை பார்க்கும் பொழுது அங்கே சொல்லப்படுகிறது, மோசே யோசுவா இடத்துல சொல்கிறான். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கியரோடு யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலை உச்சியிலே தேவனுடைய கோடை கையிலே பிடித்துக் கொண்டு நிற்பேன் என்றான். இப்ப பார்க்கிறோம், தெரிந்து கொண்டு என்று சொல்லப்படும். சில மனிதர்களை தெரிந்து கொண்டு அப்படின்னா வாரியர்ஸ், யுத்தம் வீரர்கள், யுத்த புருஷர்களா இருக்கும் பொழுது யோசுவா அமலேக்கியர்களுக்கு அவர் யெகோவா நிசி அல்ல, இஸ்ரவேலுக்கு. இந்த இஸ்ரவேலர் எப்படி இருந்தார்கள்? யோசுவாவின் தலைமையிலே யுத்த வீரர்களாக இருந்தார்கள். அப்போ நீங்களும் நானும் கிறிஸ்து இயேசு என்கிறதான அவருடைய தலைமையிலே நாம் யுத்த வீரர்களாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இதை குறித்து பவுல் எபேசியர் புஸ்தகத்துல பாத்தீங்கன்னா சில காரியங்களை எழுதி வைத்திருக்கிறார். சில காரியங்களை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். எபேசியர் புஸ்தகம் 6வது அதிகாரம் 10 முதல் 18 வரைக்கும் அதில் நிறைய காரியங்கள் எழுதப்பட்டிருக்கு. நாம் சில காரியங்களை 11ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்கவும் திராணி உள்ளவர்களாக இருக்கும்படி தேவனுடைய சர்வாயுதத்தை தரித்து கொள்ளுங்கள் என்று பவுல் நமக்கு சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்துவின் வழியாக. 12ஆம் வசனம் பார்க்கும்பொழுது, ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, யாரோடு நமக்கு இருக்குதான் யுத்தம், துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கு. அன்னைக்கு யோசுவாவுக்கும் மோசேக்கும் ஆரோன் ஊரு என்றதான தலைமையில் இருந்ததான இஸ்ரவேல் ஜனருக்கும் அமலேக்கியர்களுக்கும் போர் இருந்ததை போல நமக்கும் இப்பொழுதும் உண்டு. அது யாரோடு? மாம்சத்தோடு அல்ல. அன்று அவர்களுக்கு மாம்சத்தோடு இருந்தது, இன்று நமக்கு ஆவியோடும் இருக்கிறது. நமக்கும் அமலேக்கியர்கள் இருக்கிறார்கள். நாம் அமலேக்கிலே இருக்கக்கூடாது, அமலேக்கே நம்முடைய கூடாரங்களிலும் இருக்கக்கூடாது. அதை நாம் விரட்ட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்ப நம்ம துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் அது யுத்தம் இருந்து கொண்டே இருக்குது. நமக்கு விரும்புதோ இல்லையோ, கிறிஸ்துவின் பிள்ளைகளா இருக்கும் பொழுது நாம் போராடி போக வேண்டியது அவசியமாக இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, நான் சிலுவையில ஜெயம் எடுத்ததை போல ஜெயம் கொள்கிறவர்களுக்கு நான் என் சிங்காசனத்தை கொடுப்பேன் என்று வெளிப்படுத்தின விசேஷத்துல 3வது அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். அப்போ சர்வாயத்தை தரித்துக் கொள்ள வேண்டும் சொல்லப்படுகிறது. அது 14, 15, 16, 17 பார்க்கும் பொழுது ஒரு 6 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அனைவருக்கு தெரிந்ததுதான். சக்தி என்ற கச்சை, நீதி என்றதான மார்க்க கவசம், சுவிசேஷம் என்றதான் சுவிசேஷம் ஆயத்தம் என்று சொல்றதான பாதரட்சை, விசுவாசம் என்னும் கேடகம், ரட்சணை என்னும் தலை சீரா, பாருங்க வேத வசனம் என்கிறதான ஆவியின் பட்டயம். இப்படி இவையெல்லாம் தரித்து கொண்டிருக்கிறதான ஒரு யுத்த புருஷர்களாய் நம்ம இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அவர்களுக்கு தான் யெகோவா பாத்தீங்கன்னா நிசியாக நமக்கு நினைச்சாரு, வெளிப்படுகிறார். சர்வாயுதம் தெரியாதவர்களுக்கு யெகோவா நிசியாய் வெளிப்பட முடியாது. தேவன் பலவீனரை பலனாய் மாற்றி அவர்களுக்கு ஜெயம் கொடுப்பார். பழைய ஏற்பாடுகள் காலத்துல நீங்க அதை பார்க்கலாம். நியாயபதிகள் புஸ்தகத்துல நீங்க பாப்பீங்கன்னா கிதியோனை பார்க்கிறோம், பயந்த ஒரு மனிதன். ஆனால் அவனை பயந்து கொண்டு இருக்கிறவனை வைத்து ஒன்றும் செய்யல, அவனை பலப்படுத்துகிறார் கர்த்தர். கர்த்தர் உங்களையும் பலப்படுத்த வல்லமுள்ள தேவனாக இன்றும் இந்த வார்த்தை உங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறது. நீங்கள் கிறிஸ்து இயேசுவினாலே உலகத்தை ஜெயிக்கிறவர்களாக இருக்க கர்த்தர் விரும்புகிறார். உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுகிறேன் என்று சொன்னதை போல நாமும் இன்று வருடத்தை தேவனுடைய ஜெயத்தோடு வெற்றியோடு நாம் தாண்ட கர்த்தர் சித்தம் கொண்டவராய் இருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, அது மாத்திரம் அங்கே அவர்கள் தரித்து யுத்த புருஷர்களால மாத்திரம் ஒரு விடுதலை வந்து விட்டதா என்று கேட்டால் இல்ல. அமலேக்கியர்கள் வந்தார்கள், அது யாருன்னு பார்த்தோம், தேவனுக்கு பயப்படாத ஒரு சந்ததி, அது நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. அடுத்தது நாம் என்னவா இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். யோசுவா யுத்த புருஷர்களை அவர்கள் தெரிந்து கொண்டதை போல நாமும் யுத்தத்துக்கு ஆயத்தமான மார்க்க கவசம் எல்லாம் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்து கொண்டவர்களா இருக்க வேண்டும். இது போதுமா அப்படின்னு கேட்டா
இது மாத்திரம் போதாது, இன்னொரு பேக்ரவுண்ட் ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு. அது ரொம்ப முக்கியம். அதே 2 பகுதியை நம்ம பிரிச்சுக்கலாம். அது என்ன என்று சொன்னால், அந்த பின்னாடி நடக்கிற ஒரு விஷயம் மிக மிக முக்கியமான விஷயம் ஜெபம். பிரேயர் மீன்ஸ் விக்டரி. ஜெபமே ஜெயம். அதுதான் நடக்கிறது. அங்கே நம்ம பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, யாத்திராகமத்தின் புத்தகம் 17வது அதிகாரம் 11வது வசனத்துல மோசே சொல்கிறான், மோசே தன் கையை ஏறெடுக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள், அவன் தன் கையை தாழ்த்தி விடுகையில் அமலேக்கர்கள் மேற்கொண்டார்கள் என்று பார்க்கணும். நமக்கு எல்லாரும் இந்த சம்பவம் தெரியும். அப்போ இது ஜபத்துக்கு ஈக்குவலான ஒரு காரியத்தை சொல்லுகிறது. தேவனுடைய சமூகத்துல அவன் கைகளை உயர்த்தும் பொழுது அங்கு ஒரு ஜெயம் உண்டாகிறது. நீங்களும் நானும் பிரியமானவர்களே, நாம் ஜப நிலையில எல்லாம் தரித்து கொண்டிருந்தாலும், கர்த்தருக்கு பயப்படுறதுல பயம் இருந்தாலும், ஜெபம் இல்லைன்னு சொன்னா ஒண்ணுமே இல்லை. அப்ப ஜெபம் ரொம்ப ரொம்ப அவசியமான விஷயமா இருக்கு. அது பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன அணு, ஒரு செல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதை மைட்டோகாண்ட்ரியா என்று சொல்லுவார்கள். இட்ஸ் பவர் ஆஃப் த செல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் அது இயக்க வைக்கிறதான சகல காரியத்தையும் செயல்படுத்த போறதான். இவையெல்லாம் எனக்கு இருந்தாலும் அமலேக்கன் என் இடத்துல இல்லை, எனக்கு துரத்தை விட்டு கர்த்தருக்கு பயப்படுறதுல பயம் இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லா வர்க்கத்தையும் நான் தரித்து கொண்டனா இருந்தும் ஜெபம் இல்லை என்று சொன்னால் ஒன்றும் இல்லை. அப்ப ஜெபம் எனக்கு அவசியமாக இருக்கிறது. யோசுவா அங்கு ஜெயம் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் அங்கு ஜெபம் என்கிறதான மோசை தேவைப்படுகிறது. எனக்கு அருமையான தேவன் பிள்ளை, எபேசியர் 6:18 சொல்லுகிறது, எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணணும் என்று சொல்லப்படுது. ஏதோ ஒரு புத்தகத்தை வாசித்து ஜெபம் பண்ணுகிறதுனால ஒண்ணு இல்லை, ஆவியினால ஜெபம் தேவை. அது ஒருவேளை அதை வாசிக்கிறதா இருந்தா கூட ஆவியினால ஜெபம் எனக்கு இருக்க வேண்டும். அதை வாசிக்கும் பொழுது ஆவியில ஒரு ஸ்பார்க் இருக்கணும், ஆவியில தேவனோடு கனெக்ட் ஆயிருக்கணும். என் ஜெபத்தை அவர் கேட்கிறார் என்று அவருடைய நாமத்தை நான் ஜெபிக்கிறபடினாலே பரலோகம் விற்று கொடுக்கிறது என்பதும் ஒரு திறந்த கண்களோடு நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பரலோகத்தின் பிதாவை என்று கிறிஸ்து நமக்கு அவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கும் பொழுதும் பிதாவை நாம் நம்முடைய பிதா என்று சொல்லுகிறோம் என்ற உணர்வு நமக்கு வேண்டும். அப்போ ஆவியில ஒரு ஜெபம் எனக்கு அவசியமாக இருக்கிறது. வேதம் சொல்கிறது, எரேமியாவின் புத்தகம் 33வது அதிகாரம் 3வது வசனம் சொல்கிறது, எனக்கு என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் நீ எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று சொல்லப்பட்டது. அறியாத விஷயம், எட்டாத காரியம். அது என்ன எட்டாத காரியம்? பாருங்க, பரலோகத்தில் இருக்கிறதான பொக்கிஷங்களை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆவியின் கனிகளையும் வரங்களினால கர்த்தர் உங்களை நிரப்புவார். அதுதான் எட்டாத ஒரு விஷயம். ஒரு மனிதனால எட்டக்கூடியாத ஒரு விஷயம் அதுதான். தேவன் அதே தர உங்களுக்கு வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, அவரை நோக்கி கூப்பிடுகிற ஜனத்துக்கு ஜபத்தை குறித்து நிறைய காரியங்கள் பார்த்தீங்கன்னா எழுதப்பட்டிருக்கு. விசேஷமா பார்த்தீங்கன்னா யாக்கோபு 5:13-16, அப்போஸ்தலர்கள் 14 1 பேதுரு 4:7 நிறைய வசனங்கள் நினைச்சப்படுது, ஜபத்தை குறித்து நினைச்சப்படுகிறது சொல்லப்படுது. அதில் ஒரு காரியத்தை நான் வாசிக்கிறேன். யூதா புத்தகம் 20வது வசனம் சொல்கிறது, நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி என்று சொல்லப்படுது. விசுவாசங்கிறது ஒரு பரிசுத்தத்துக்கு ஈக்குவலண்டா சொல்லிட்டு அப்படியே ஆவிக்குள் ஜெபம் பண்ணி என்று சொல்லப்படுது. வெறுமணியான ஜெபம் ஒன்றும் இல்லை. வெறுமணியான ஜெபத்தினால் ஒரு பிரோஜனம் விசுவாசம் ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க. ஆனா ஆவிக்குள்ளான ஒரு ஜெபம், பரிசுத்த ஆவிக்குள்ளான ஜெபம், இதை கேட்கும் பொழுது உங்களுடைய ஆவியில ஒரு அக்கினி அது பற்று பொழுது ஆவியானவர் உங்களை அப்படியே உந்தி தள்ளுவார். ஜப அறைக்கு உங்களை கொண்டு போவார், ஜெபிக்க வைக்கிறார். அப்படி ஜெபிக்கும் பொழுது அங்க கர்த்தர் ஒரு பெரிய ஜெயத்தை யோசுவாவுக்கு என்ன செய்கிறார், கொடுக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, நான் முதலாவது சொன்ன 3வது ஒரு காரியத்திலே இன்னொரு பகுதி உண்டு. அது என்ன என்று சொன்னால் கூடி ஜெபிப்பது, கார்ப்பரேட் பிரேயர், சபையாய் ஜெபிப்பது. கூடி ஜெபிக்கும் பொழுது அங்க மோசை மாத்திரம் இல்லை, மோசை தான் ஏறுறான், ஆனா கைகள் தளரும் பொழுது யாத்திராகமம் 17:12 சொல்கிறது, மோசையின் கைகள் அசந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள், அதன் மேல் உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையா இருந்தது. ஜெபம் அப்படி ப்ரோக்ரெசிவா இருக்கும், வேலையில இல்ல, ப்ரோக்ரெசிவா ஒரே நிலையா தேவ சமூகத்தில் நின்று ஜெபிக்கிறது. என்ன வந்தாலும் சரி ஒரே நிலையான ஜெபம், அமர்ந்த தண்ணீரை போல ஒரு ஜெபம். கர்த்தர் ஏதாவது ஆசீர்வதித்தா உற்சாகமாகும், ஒன்றும் இல்லைன்னா அப்படி சோர்ந்து போகும். இல்லைன்னா நெருக்கத்தின் மத்தியில கர்த்தரை தேடும் பொழுதும், விடுதலை கொடுத்த உடனே அப்படியே கர்த்தரை விட்டு விலகுற அப்படி அல்ல. எப்பொழுதும் ஒரே விதமான ஒரு ஜெபத்தை நீங்கள் ஏறெடுக்கும் பொழுது மோசையை பார்க்கிறோம், அவன் தளர்ந்து போகுது. எல்லா நேரத்திலும் பாருங்கள், இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்துல ஒரு பெரிய முன்மாதாரம். எனக்கா அவர் வந்து சொல்லுகிறார், வேண்டிக் கொள்ளுங்க, ஜெபம் பண்ணுங்க என்று சொல்லுகிறார். பாருங்க, எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்ல பவுலை பார்க்கிறோம், எல்லா நிருபங்களையும் சொல்லுகிறார், எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். எனக்கு பிரியமானவர்களே, ஒரு கார்ப்பரேட் பிரேயர்,
கூடி ஜெபிப்பது அவசியமாக இருக்கிறது. உங்கள் குடும்ப ஜெபத்தில் குடும்பமாய் இருக்கிற குடும்பமாய் இணைந்து ஜெபிங்க, சபையிலே இணைந்து ஜெபிங்க, நண்பராய் கூடி ஜெபிங்க. கூடி ஜெபிக்கும் பொழுது ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டு. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளையே, இதுல முக்கியமாய் காணப்படுகிற ஒரு 4 கேரக்டர் இருக்கிறது. ஒன்று பார்த்தீங்கன்னா யோசுவா, அவன் அநேகரை ஆயத்தப்படுத்தி முன்னாக நிற்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. அடுத்தது தேவனுடைய வசனத்தை வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து தளர்கிற வயதிலையும் போய் நின்று ஜெபிக்கிற ஒரு மனிதனை நினைச்சுக்கிறோம் பார்க்கிறோம் மோசேயை. அவன் தளர்ந்து போகும் பொழுது அவனை கூப்பிடாமலே ஆரணும் ஊரும் போய் அவனை தாங்குகிறதை நினைச்சு முடியும் பார்க்க முடிகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, மோசே நமக்கு தெரியும், வெல் ப்ரூவன் ஒரு லீடராக இருக்கிறான். பெரிய எகிப்தையே அப்படி ஒரு ஜெயத்தை எடுத்துட்டு அவன் என்ன செய்கிறான், வருகிறான். அதன் பின்பு யோசுவா கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படுத்தி யுத்த புருஷர்களை ரெடி பண்ணி போறபடினால கர்த்தங்க ஒரு ஜெயத்தை யெகோவா நிசியாக ஒரு ஜெயத்தை கொடுத்தது மாத்திரமல்ல, மீண்டும் கொஞ்சம் காலம் கடந்து போகும்போது அவனுக்கு ஒரு ப்ரொமோஷனை கொடுத்து மீண்டும் மோசைக்கு அடுத்தபடியாக அவனோடு கூட சொல்கிறார், நான் மோசை இருந்ததை போல உன்னோடு இருப்பேன் என்று சொன்னார். பாருங்க எவ்வளவு பெரிய ஆச்சரியம், எவ்வளவு பெரிய சந்தோஷம். எனக்கு பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, ஆரோனை பார்க்கும் பொழுது பிரதான ஆசாரியராய் அவனுடைய சந்ததியாக கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அவன் வழியில் ஆரோனை போல அழைக்கப்படாவிட்டால் கனமான ஊழியத்தை செய்ய முடியும். இன்றைய வரை அவனுடைய பேரை நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அந்த அளவுக்கு கர்த்தர் அவனை உயர்த்தினார். காரணம், அந்த அமலேக்கரைகளை ஜெயித்தபடினார். தோடுபடி இன்னொரு மனிதனும் உண்டு, ஊர் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவன் பெரிய அளவு ஒன்றும் செய்யலையே. நமக்குள்ள ஒரு கேள்வி வரலாம், இல்லை எனக்கு தேவையான பிள்ளைகளே, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, அவனையும் கர்த்தர் நினைவு கொண்டார், அவனையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். உதாரணத்துக்கு நீங்க வாசிப்பீர்கள் என்று சொன்னால் யாத்திராமத்தின் புஸ்தகம் 24:14 சரி, யாத்திராமத்தின் புஸ்தகம் 38:22 சரி, அவனை பார்க்கும் பொழுது ஊரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். 38:22 பார்க்கும் பொழுது அவனுடைய வழியில வந்ததான பெசலேயையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அவன் வினோதமான காரியங்கள் எல்லாம் செய்தான். தேவன் மோசேக்கு சொல்லப்பட்ட சகல காரியங்களையும், கர்த்தருடைய பெட்டி அதனுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் பெசலேயல் மிக நுணுக்கமாய் செய்தான். கர்த்தர் விசேஷித்த ஆவியை பெசலேலுக்கு கொடுத்தார் என்று சொல்லப்படுகிறது. காரணம் என்ன? அன்று ஊர் தேவனுடைய மனிதனுக்கு போய் தாங்கினபடினாலே, அந்த கூடி ஜெபிக்கும் பொழுது அவன் போய் அங்கமா இருந்தபடினாலே கர்த்தர் ஊரையும் ஆசீர்வதித்தார், சந்ததியும் ஆசீர்வதித்தார், ஆரோனையும் ஆசீர்வதித்தார், சந்ததியும் ஆசீர்வதித்தார். யோசுவா சொல்லுகிறார், நானும் உன் வீட்டாருமோ என்றால் கர்த்தரே சேவிப்போம் என்று பெரிய முழக்கம் விடுகிறார். என்ன ஒரு பாக்கியம்! கர்த்தர் உங்களுக்கும் அந்த பாக்கியத்தை வைத்திருக்கிறார். நீங்களும் அநேக யோசுவாவைகளை போல அநேக வாலிபர்களை, அநேக ஜனங்களை மீட்டு தேவனுக்கென்று இந்த அமலேக்கர்களை முறியடித்து தேவனுடைய ராஜ்யத்தை இந்த பூமியில கொண்டு வர கர்த்தர் உங்களை பயன்படுத்த அவர் சித்தமாக இருக்கிறார். ஒப்புக் கொடுங்க, கர்த்தருடைய சித்தம் உங்களை நிறைவேறும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.